بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, நேற்றைய வகுப்பில் இரண்டாவது அத்தியாயம் 212வது வசனமாகிய ஸுய்யின லில்லதீன கஃபருல் ஹயாத்துத் துன்யா, இறை நிராகரிப்பாளர்களுக்கு இந்த உலகம் அழகாக்கப்பட்டுள்ளது. வயஸ்ஹரூன மினல்லதீன ஆமனு, அந்த இறை நிராகரிப்பாளர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து கேலி செய்வார்கள். நாளை மறுமையில் அவர்களுக்கு மேலே சொர்க்கத்திலே அந்த நம்பிக்கை கொண்டவர்கள் இருப்பார்கள் என்ற வசனத்திற்கு இந்த உலகத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் கேலி செய்கிறது தொன்று தொட்டு இறை நிராகரிப்பாளர்களிடத்தில் இருந்த ஒரு பண்பு என்பதையும், இஸ்லாத்தை அல்லது தூய்மையான இந்த ஏகத்துவ கொள்கைக்குள்ள வருகின்ற போது நம்மை சூழ இருக்கின்றவர்கள் நம்மை ஏளனம் கேலி கிண்டல்கள் செய்வார்கள். அந்த மாதிரியான கிண்டல்களுக்கு நபித்தோழர்களும் ஆளாகி இருக்கின்றார்கள் என்பதையும், இறுதியாக அழைப்பு பணியின் போது ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாத்தை பிறருக்கு எத்தி வைக்கின்ற போது பல கிண்டல்களும் கேலிகளும் எங்களை நோக்கி வரும். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் வந்திருக்கின்றது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வந்திருக்கின்றன செய்திகளை நாங்கள் பார்த்தோம். இந்த உலகத்தில் என்னையும் உங்களையும் பார்த்து சிரிப்பவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால அல்லது தூய்மையான இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதனால எங்களை பார்த்து சிரிக்கக்கூடியவர்கள் பலரும் இருக்கின்றார்கள். இது குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசுகின்ற போது, இன்னல்லதீன அஜ்ரமு கானு மினல்லதீன ஆமனு யத்ஹகூன், நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து கெட்டவர்கள் சிரித்த வண்ணம் இந்த உலகத்தில் இருந்தார்கள். வைதா மர்ரூ பிஹிம் யதகாமஸூன், இறை நிராகரிப்பாளர்களை அந்த நம்பிக்கை கொண்டவர்கள் கடந்து செல்லும் போது கஞ்சாடையால் அவங்கள வந்து கிண்டல் பண்ணுவார்கள். அவர் தான் போறாரு, அவர் தான் ஆள் அப்படி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், வைதா ரஅவுஹும் காலு இன்ன ஹாஉலாஇ லதால்லூன், இந்த நம்பிக்கை கொண்டவர்கள் வழிகேட்டிலே இருக்கின்றார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஃபல்யௌம் அல்லதீன ஆமனு மினல் குஃபாரி யத்ஹகூன், நாளை மறுமையில் நம்பிக்கை கொண்டவர்கள் சொர்க்கத்தில் நின்ற நிலையில இந்த இறை நிராகரிப்பாளர்கள் நரகத்தில் இருப்பவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருப்பார்கள். அலல் அராய்க்கு யந்துரூன், அவர்கள் உயர்ந்த கட்டில்களில் சாய்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்களாம் அந்த நம்பிக்கை கொண்டவர்கள், ஹல் சுவிபல் குஃபாரு மாக்கானு எஃப்அலூன், யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை பார்த்து சிரிச்சாங்களே, எங்களை பார்த்து கிண்டல் அடித்தாங்களே, அவங்க இந்த உலகத்தில் செய்த அந்த அநியாயங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் இன்று கூலி கொடுக்கப்பட்டுச்சா என்று அவர் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்பாங்க என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதற்காக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எங்களை கேலி செய்தாலும் கிண்டல் செய்தாலும்
எங்களை போக விட்டு வந்து அவர்கள் எங்களை வந்து கண்ட மாதிரி நடந்து கொண்டாலும் நானும் நீங்களும் உறுதியாக இருக்க வேண்டும். என்னுடைய உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் இது அத்தனையும். மரணத்துக்கு பின்னாடி நாளை மறுமையில் அல்லாஹ் எனக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தர இருக்கின்றான். என்னை இந்த உலகத்தில் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாக்கியவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். அவர்களை பார்த்து அங்கே எங்களுக்கு சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதான பெரிய வெற்றி. அல்லாஹ் அவங்கக்கிட்ட கேட்குறான். அந்த வசனத்தில் இன்னொரு வசனம் வருது, நீங்கள் சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தீங்கன்னு அல்லாஹ் கேட்பான். ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது நேரம். என்னன்னா மறுமையில் வந்து சொர்க்கவாசிகள் இறை நிராகரிப்பாளர்களை பார்த்து 60 வருஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்க போகிறாங்க. கோடான கோடி வருடங்கள் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க அவங்கள பார்த்து. எந்த இணை வைப்பாளர்கள் இந்த அற்ப உலக வாழ்க்கையில் இவங்களை பார்த்து சிரிச்சாங்களோ, மறுமையோடு ஒப்பிடும் போது மறுமை பெருசு தானே. அப்போ அங்கே அல்லாஹ் கேட்குறான், எவ்வளோ காலம் நீங்கள் உலகத்தில் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க இவங்களை பார்த்து. அப்போ மறுமையில் வந்து முடிவே இல்லாத அந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எங்களை பார்த்து கேலி செய்தவர்களை கிண்டல் செய்தவர்களை நாங்கள் அங்கே பார்த்து சிரிக்கலாம் என்று எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ஆறுதல் சொல்கின்றான். என்னையும் உங்களையும் ஈமானில் உறுதிப்படுத்துகின்றான். எனவே யார் என்ன சொன்னாலும் எங்களுடைய ஈமானில் இஸ்லாத்தில் உறுதி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும். சரி, இன்றைக்கி நாங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த தலைப்பில் இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நேற்று பார்த்த அந்த 3 சப்ஜெக்டும் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறவங்க, இணை நிராகரிப்பாளர்கள் எங்களை கிண்டல் பண்ணுறது தான். இப்போ இஸ்லாத்தில் இருக்கின்றவங்களையே அவங்கக்கிட்ட அந்த நடைமுறை இருக்காது, வணக்க வழிபாடுகள் இருக்காது. மற்றவங்களை இஸ்லாமியர்களை பார்த்தே கிண்டல் பண்ணுற சில விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம். எங்களில் இருக்கிறவங்களை கிண்டல் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான செய்திகள்? இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், பாங்கு சொல்லுது, அதில் ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா அப்பவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவர் சொல்கிறார் நான் தொழுதுட்டு வர்றேன் அப்படின்னு. உடனே கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இவர் பெரிய அவுலியா, பாங்கு சொன்னோடனே பள்ளிக்கு போகிறாரு. அப்படி நடந்திருக்கு தானே, எங்களுக்கு நடந்திருக்கு தானே. அப்போ இன்னும் என்ன சொல்லுவாங்க, இக்காமத்துக்கு இன்னும் டைம் இருக்குது, இப்போ பேர் என்ன செய்ய, உட்காருங்க, இன்னும் டைம் இருக்கு, போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. வேற என்ன, அப்படி கிண்டல் பண்ணுவாங்க தானே. எங்களில் இருக்கின்ற இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வையும் தூதரையும் நம்பிக்கை கொண்டு இருக்கிறவங்களையே எங்களை கிண்டல் பண்ணுவாங்க, அப்படி தானே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், வைதா நாதைத்தும் இல ஸலாத்தி, தொழுகைக்கு அவர்கள் அழைக்கப்பட்டால் இத்தஹதுஹா ஹுஸுவன் வலஇபா, அந்த தொழுகையை அவங்க கேலியாகவும் விளையாட்டானதாகவும் எடுத்துக்கொண்டார்கள். தாலிக பி அன்னஹும் கௌமுன் லா யாக்கிலூன், அவர்கள் அறியாத மக்களாகவே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இது யாருன்னா இஸ்லாத்தை வந்து மனதால் ஏற்றுக்கொள்ளாம வெளிப்படையாக ஏற்றுக்கொண்ட சில நயவஞ்சகர்கள் இருந்தாங்க. அவங்களுடைய பண்பை தான் தொழுகைக்கு கூப்பிட்டா நீங்கள் போங்க நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லி காண்பிக்கின்ற போது இத்தஹதுஹா ஹுஸுவன் வலஇபா, தொழுகையை கேலியாகவும் விளையாட்டானதாகவும் எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அப்போது ஒரு மூமினுக்கு இது அழகு இல்லை. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒருத்தன் பாங்கு சொல்லி எங்களை தொழுகைக்கு கூப்பிடுறானா, அல்லாஹ் கூப்பிடுறான், வாங்க போம், ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கின்ற போது உட்கார்ந்து என்ன பேச்சு எங்களுக்கு? எங்களில் பல நண்பர்கள் அல்லது எங்களோட குடும்பங்களில் இந்த மாதிரியான பேசுகின்றவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் ஒருபோதுமே அப்படி பேசக்கூடாது, நாங்கள் ஒருபோதுமே அப்படி சொல்லக்கூடாது. ரசூலான காலத்தில் யுத்தங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வசூல்கள் எடுத்தாங்க. மக்களிடத்துல நபித்தோழர்களிடத்திலிருந்து பொருளாதாரத்தை திரட்டினாங்க. சில பேர் கொண்டு வந்து கொடுத்தாங்க, சில பேருக்கு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை. அப்போ இந்த கொடுத்தவங்களை பற்றி கொடுக்காத சில பேர் இருப்பாங்கல்ல, கஞ்சனாக இருப்பாங்க அல்லது நயவஞ்சகர்களாக இருப்பாங்க.
அவங்க என்ன பேசிக்கொள்றாங்கன்னா கொடுத்தவங்களை பற்றி. சில பேர் 1000 கொடுத்துருப்பாங்க, 1,00,000 கொடுத்துருப்பாங்க, சில பேர் 10 ரூபாவும் கொடுத்துருப்பாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி தான். ஒரு திரகத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஒன்றுமே இல்லாட்டி வீட்டில் ஏதாச்சும் ஜாமான் இருந்தால் அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ இவங்க பேசிக்கொள்றாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன ஃபிஸ் ஸதகாத். நம்பிக்கை கொண்டவர்களில் தாராளமாக அள்ளி கொடுத்தவர்களை பற்றி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏளனமாக இழிவாக பேசுகின்றார்கள். வல்லதீன லாயஜிதூன இல்லா ஜுஹுதஹும், தங்களுடைய உழைப்பை தவிர வேறு எதையுமே நம்பிக்கை இல்லாதவங்க அவங்களால முடிஞ்சதை கொண்டு வந்து கொடுக்கும் போதும் ஃபயஸ்ஹரூன மின்ஹும், அவர்களை அவர்கள் கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், சஹிரல்லாஹு மின்ஹும், அல்லாஹ்வாகி நானும் அவர்களை கேலி செய்கின்றேன், கிண்டல் செய்கின்றேன். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்படி சதக்கா தர்மம் கொடுக்கின்ற போதும் நாங்கள் ஏளனமாக கேலி கிண்டலாக பேசுகின்றவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லை எங்களோட ஊர்களில். அப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி பேசுவாங்க? சில நேரங்களில் சில பேர் கொடுக்கறதுக்கு பேர் கொடுத்தால் இவர் எப்படி சம்பாதிக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும், அந்த காசில் அவர் 1,00,000 கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, அது அவரோட காசா? அவர் எந்த நோக்கத்தில் எந்த தூய்மையான எண்ணத்தோடு அல்லாவுக்கு கொடுக்கின்றார் இல்லையா என்பதை அவருக்கும் அல்லாவுக்கும் தெரியும். அப்படிதானே? வெளிப்படையாக எங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? தெரியாது. ஆனால் நாங்கள் பேசிக்கொள்வோம். ஆனால் அதைத்தான் தடுக்கிறான். இப்படி ஒரு காலத்தில் நயவஞ்சகர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் பேசினாங்க, நீங்கள் அப்படி பேசாதீங்க, வலஹும் அதாபுன் அலீமுன். அப்படி யாராவது செய்யக்கூடிய நன்மைகளை, தியாகங்களை, அர்ப்பணிப்புக்களை நீங்கள் அற்பமாக அல்லாவுக்காக செய்கின்ற போது, அல்லாவுடைய விஷயத்தில் செய்கின்ற போது நீங்கள் அற்பமாக பேசுனீங்கன்னா அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கின்றான். வேறு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள்ல வேறு எதையெல்லாம் எங்களுக்குள் இருக்கிறவங்களே அற்பமாக இழிவாக பேசுகிறாங்க. தாடி வைக்கிறத பற்றி பேசுவாங்கயா. சில பெண்கள் வெளிப்படையாகவே சொல்லுவாங்க, எனக்கு இந்த தாடி வைக்கிறது பிடிக்காது அப்படின்னு சொல்லி. மூமினான முஸ்லிமான பெண்கள் தான் அப்படி சொல்றது சரியா? எதை விமர்சனம் செய்யறாங்க? அது அவங்க இப்போ உள்ள ஜெனரேஷன்ல தான் அது அதிகமாகவே இருக்குது. வைக்கிறாங்க. ஆனா இப்போ உள்ள ஜெனரேஷன் உள்ள பெண்கள் வெளிப்படையாகவே அதை சொல்றாங்க, நீங்க தாடி வைக்க. எந்த அளவுக்கு அதை வேணா திருமணம் அந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போதே சொல்லுவாங்க, எனக்கு தாடி வச்ச மாப்பிள்ளை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி. அப்படியா? அப்படி சில பேர் சொல்றதை பார்க்கலாமா இல்லையா? ஆணுடைய ஒரு இயல்பான தன்மை, ஒரு அந்நிய மதத்தில் இருக்கின்றவர்களை, கிறிஸ்தவ யூத மதம் மற்ற மதங்கள்ல இருக்கிறவங்க தாடியை ஃபுல்லா எடுத்து அதை நினைக்கிறாங்க, அவங்க அதை அழகுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி என்ன செய்வாங்க? இந்த கரண்டைய காலு கீழே உடுக்கலாமா மேலே உடுக்கலாமான்னு ஒரு சர்ச்சை இருக்குது. மேலே உடுக்கிறவங்க எந்த அடிப்படையில் உடுக்குறாங்க? குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உடுக்குறாங்க. அவங்க உடுத்துட்டு வரும்போது நாங்கள் என்ன கேட்போம்? என்ன வெள்ளமா என்று கேட்போம். அப்படி கேட்போம் தானே? என்ன வெள்ளமா மழையா அப்படி கேட்போம். என்னன்னா கரண்டைக்கு கீழே உடுக்கலாம் என்றதுக்கு எத்தனை ஹதீஸ் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவு? கரண்டை கீழே உடுக்கிறோம் இல்லை நாங்கள், சில பேர் உடுக்கலாம்னு சொல்றாங்க. எந்த ஹதீஸை வச்சு சொல்றாங்க சொல்லுங்க பாப்போம். அந்த சில பேர் எப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ல கரண்டைக்கு கீழேயே உடுக்கலாம்னு சொல்றாங்க. இறங்குறது இறங்காதது ரெண்டாவது சப்ஜெக்ட். கரண்டைக்கு கீழே உடுக்கலாம் என்று சொல்லி உடுக்கலாம் என்று சொல்றாங்க. அதாவது இயல்பாகவே அந்த ஹதீஸ் இயல்பாகவே என்ன செய்யலாம் என்றால் ஒருத்தர் கரண்டை கீழே உடுக்கலாம் அப்படின்னு தான் அவங்களுடைய ஃபத்வா. என்ன ஹதீஸ் இருக்குன்னா ஒரே ஒரு ஹதீஸ். அதை தாண்டி மற்ற நிறைய ஹதீஸ்கள் வருது. ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் எங்க உடுத்தனுதான்? கரண்டைக்கு மேலே உடுத்தன். சரி, அது வரக்கூடிய ஒரு ஹதீஸும் எப்படி வருது?
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க கரண்டைக்கு கீழே உடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட, யார் ரசூலுல்லாஹ் கரண்டைக்கு கீழே நான் உடுத்திருக்கிறேன், பெருமை இல்லைன்னு வந்து சொன்னாங்களா, அல்லது அவங்களும் எங்க தான் உடுத்தாங்க அந்த கலசனை? அதுவா இறங்கிடுச்சு. இப்ப நம்ம என்ன இதுல இருந்து சட்டம் எடுக்கிறோம்டா, நம்ம அதுவா இறங்கினதை ஒரு ஓரமா வச்சு இயல்பாகவே உடுக்கலாம்னு சொல்றோம். இப்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு இடம் இது. எந்த இடம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க இயல்பாகவே கரண்டைக்கு கீழே உடுத்துட்டு வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட ஃபத்வா கேட்க இல்லை. யார் ரசூலுல்லாஹ், நான் கரண்டைக்கு மேலே தான் உடுக்கிறேன், என்ன அறியாமலே என்ன செய்து கரண்டை, என்ன அறியாமல, நான் வேணுமெண்டே இல்லை, நான் வந்து மறதியா இருக்கிற நேரம் கரண்டை கீழே என்ன அறியாமலே போகுது, இப்போ என்னன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது உங்களை அறியாம தானே போகுது, அப்போ பெருமை இல்லை. இப்போ நம்ம அறிஞ்சியே உடுக்கிறோமா அறியாம உடுக்கிறோமா? அறிஞ்சே உடுக்கிறோம். இந்த பாயிண்ட் நம்ம யாருமே என்ன செய்யறது இல்லை, பெருமை இல்லாமல் உடுக்கலாம் என்றதை தான் நம்ம மனசில் வச்சுக்கொள்றோமே தவிர, அபூபக்கருடைய அந்த ஹதீஸினுடைய முக்கியமான பாயிண்ட் என்ன, உடுத்தவர் மேலே உடுத்தாரு, கீழே போனது தெரியாம நம்ம தெரிஞ்சே உடுக்கலாம்னு சொல்லி இந்த ஹதீஸ் ஆதாரமாக காட்டுறது எந்த வகையில் நியாயம் இந்த ஹதீஸில் அப்படின்றத நாங்கள் ஒரு கணம் யோசிச்சு பார்க்கணும். ரெண்டாவதாக நாங்கள் இந்த ஹதீஸை கரண்டை கீழே கீழே உடுக்கிறதுக்கு ஒரு இன்னொரு நியாயப்படுத்துறதுக்கு ஒரு வாதத்தை வைப்போம். என்ன வாதம்? ஹதீஸ்ல இல்லாத ஒரு வாதம் உண்டு. கரண்டைக்கு மேல உடுக்கிறவங்கள தான் பெருமை உள்ளவங்களாக காட்டுற ஒரு வாதம் உண்டு. கரண்டைக்கு மேல உடுக்கிறதுக்கு தான் ஹதீஸ் நிறைய வருது, அவங்க தப்பு செய்யறாங்கன்ற மாதிரி காட்டுறதுக்கு ஒரு வாதத்தை வைப்பாங்க. என்ன வாதம்? உலகத்துல எல்லாருமே கரண்டையை கீழே உடுத்து கொண்டிருக்க போக்கல, எவன் கரண்டைக்கு மேல உடுத்துட்டு வர்றானோ அவங்கிட்ட தான் பெருமை இருக்கு, அவனை வித்தியாசமா காட்ட பார்க்குறான். இல்லை, ஹதீஸ்ல 99% எது சம்பந்தமா தான் ஹதீஸ் வருது, கரண்டைக்கு மேல உடுத்துன்னு தான் ஹதீஸ் வருது. இந்த ஒரே ஒரு ஹதீஸ் தவிர அந்த 99% ஹதீஸை ஃபாலோ பண்றவங்களை ஒரு அவன்கிட்ட தான் பெருமை இருக்குதுன்னு குற்றவாளியாக சித்தரிக்கின்றதை பார்க்குறோம். அப்படி ஒரு வாதம் வைக்கிறாங்களா இல்லையா? நான் என்ன கேட்குறேன்டா, ஜஸ்ட் உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்காக வேண்டிய, சரிப்பில்லைன்றதை நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க, உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கு. ரசூலுல்லாஹ் காலத்தில் எல்லாருமே கரண்டைக்கு மேலே உடுத்தவங்க தான், அல்லாஹ்வுடைய தூதர் உட்பட நபித்துல் அத்தனை பேரும். இப்போ இஸ்லாம் அதுதான் இஸ்லாம் என்று சொன்னால் நாங்கள் இஸ்லாம் அத்தனை பேரும் அதை ஃபாலோ பண்ண போக்கல, மாற்று மதத்தில் உள்ளவங்க கரண்டை கீழே உடுக்கிறது வந்து எங்களுக்கு வித்தியாசமா தெரியுமா, கரண்டைக்கு மேலே உடுக்கிறது வித்தியாசமா தெரியுமா? கரண்டைக்கு கீழே உடுக்கிறது தான் வித்தியாசமா தெரியும், மேலே உடுக்கிற வித்தியா ஏன்னா இஸ்லாத்தில் அதான் ஃபாலோ பண்ணி வைக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும். நாங்கள் எங்கேருந்து இஸ்லாத்தை எடுக்கணும், இஸ்லாத்தை புரியணும், இன்றைக்கு எங்கட நடைமுறையிலிருந்து இஸ்லாத்தை நாங்கள் புரியணுமா, அல்ல 1400 வருடத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த சட்டங்களிலிருந்து இஸ்லாத்தை நாங்கள் புரியணுமா, அன்றைக்கு இருந்த நடைமுறையிலிருந்து? இப்போ அப்படி உடுத்துட்டு வார ஒருத்தனை பார்த்து வெள்ளமா என்று சொல்லி கேட்கறது எவ்வளவு மடமைத்தனம், முட்டாள்தனம். அடே, கீழே உடுக்கிற ஒன்றை விட அவன் தான் குர்ஆன் சுன்னாவை சரியா ஃபாலோ பண்றவன். 99% அவங்ககிட்ட தான் ஹதீஸ் ஆதாரங்கள் இருக்குது. அதுவும் அபூபக்கர் மேலதான் உடுத்தாங்க, கீழே உடுக்கவே இல்லை. யார சொல்லல, என்ன தெரியாம கீழே போகுது, தெரிஞ்சு நான் கீழே உடுக்க இல்லை. அப்ப குர்ஆன் சுன்னாவை சரியா ஃபாலோ பண்ண நினைக்கிறவனை நாங்க என்ன செய்யறோம், கிண்டல் பண்றோம், கேலி செய்யறோம். இது யாரை நாங்க கிண்டல் பண்றது? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இமாம்கள் என்ன சொல்றாங்கடா, இப்படி யாரு அல்லாஹ்வுடைய சட்டங்களை குர்ஆன் சுன்னாவை கேலி செய்கின்றார்கள் அவர்கள் இஸ்லாத்தை விட்டே வெளியேறி விட்டார்கள். குர்ஆன்ல ஒரு வசனம் வரும், என்னடா, கேலியும் கிண்டலும் பண்றவங்க இடத்துல அல்லாஹ் சொல்றான், போய் கேளுங்க, வலையின் சஅல்தஹும் அவர்களிடத்துல நீங்க கேளுங்க, லயகூலுன்ன அவங்களிடத்துல போய் கேளுங்க, ஏன் நீங்க கேலி பண்றீங்க, ஏன் கிண்டல் பண்றீங்க அல்லாஹ்வுடைய சட்டங்களை அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், இன்னமா குன்னா நஹூது வனல்அபு, நாங்க சும்மா கேலிக்கும் சும்மா விளையாட்டுக்கும் தான் உங்களை சும்மா குழப்பறதுக்கு தான் சொன்னோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் சொல்கின்றான், குல், நீ அவங்க கிட்ட கேளுங்க, அபில்லாஹி அல்லாவையும், வஆயாத்திஹி அல்லாஹ்வுடைய வசனங்களையும், வரசூலிஹி அல்லாஹ்வுடைய தூதரையும், குந்தும் தஸ்தஹ்சியூன் நீங்க கேலி செய்றீங்களா?
நீங்க கேலிக்கும் கிண்டலுக்கும் செய்யறது நீங்க சொல்றீங்கல்ல பதில். அல்லாஹ் என்ன கேட்கிறேன்டா, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்க கேலி செய்றீங்களா என்ன அல்லாஹ் கேட்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், லா தஅததிரு, சமாளிக்காதீங்க. அல்லாஹ் அவங்கள பார்த்து என்ன சொல்றான், நாங்க கேலிக்கு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னோம். லா தஅததிரு, நீங்க சமாளிக்காதீங்க. அல்லாஹ் அப்படியே சொல்றான், கது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். இங்க தான் ரொம்ப அல்லாஹ் வன்மையாக கடுமையாக அல்லாஹ் சொல்றான். நம்பிக்கை கொண்டதற்கு பின்னாடி இறை நிராகரிப்பாளர்களாக நீங்கள் ஆகாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றார். 9வது வசனம் 9வது அத்தியாயத்தில் 65 66வது வசனம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், இன்னஃபு அன் தாயிஃபத்தின் மின்கும், உங்கள சிலரை நாங்கள் மன்னித்து விட்டோம். நுஅذிபு தாயிஃபத்தும் மின்ஹும் கானு முஜ்ரிமீன், தாயிஃபத்தம் மின்ஹும் கானு முஜ்ரிமீன். இந்த கேலிலையும் கிண்டலையும் தொடர்ந்து இருந்தவர்களை நாங்கள் தண்டிப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் எப்படி எச்சரிக்கின்றான் பாருங்க. சமாளிக்கிறதுக்கு நீங்க ஒரு பதில சொல்றீங்க. அல்லாஹ் சொல்கின்றான், கது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நம்பிக்கை கொண்டதற்கு பின்னாடி இறை நிராகரிப்பாளர்களாக நீங்க ஆகுவீங்களா அல்லாஹ் கேட்கிறான். நீங்க யாரை விமர்சனம் செய்றீங்க, யாரை கேலி பண்றீங்க, யாரை கிண்டல் பண்றீங்க? அல்லாஹ்வையும் தூதரையும் அல்லாஹ்வுடைய சட்டங்களையும் வசனங்களையும். அப்ப இந்த மாதிரி கேலிகளை கிண்டல்களை நாங்க பண்றது ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னும் நாங்க என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய சில சட்ட திட்டங்களையே எங்களால ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்லை. அப்படி ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் சொல்லுவாங்க, இந்த 2ஆம் திருமணத்தை பத்தி இஸ்லாத்துல எல்லாம் ஓகே, எனக்கு இந்த 2வது திருமணத்தை பத்தி எனக்கு அது பெருசா எனக்கு சரிப்பட்டு வரல, என்ன சொல்றாங்க அப்படின்னு. எனக்கு என்னன்னு புரியல. இது 1400 வருடத்துக்கு முன்னாடி அல்லாஹ் அற்புதம் என்று சொல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லப்பட்ட குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான். குர்ஆன்ல அப்படிதானே, சும்மா குர்ஆன்ல சொன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், சும்மா விளையாட்டுக்கு அல்லாஹ் சொல்லியிருப்பானா? சும்மா சூனுக்கு அல்லாஹ் சொல்லியிருப்பானா? அவ தலைக்கு மேல சமிஅனா வ அத்அனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம், ஆமன்னா சல்லம்னா, நம்பிக்கை கொண்டோம் கட்டுப்பட்டோம் என்று இருக்க வேண்டிய ஒரு விஷயத்துல என்ன நாங்க பேசுறோம் என்றா, ஆண்கள் எங்களுக்கு ஓகே, நாங்க சந்தோஷமா. சில ஆண்களும் பேசுறத பார்க்கலாம். சில ஆண்களும் எப்படி பேசுறாங்கன்னா, அவங்கள நிறைய ஆண்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. ஆனால் சில ஆண்கள் அவங்க அந்த இன்றைக்குள்ள அந்த மொடர்ன் லைஃப்ல அல்லது மேற்கத்திய கலாச்சாரத்தோடு அவன் கல்யாணம் முடிக்காம 100 பெண்களே வச்சுக்கொள்வான், அவன் விமர்சனம் செய்வான். உதாரணத்துக்கு எங்களுடைய நாடுகள்ல உள்ளவங்க இஸ்லாத்தை கடுமையாக எதிர்க்கிறவங்க எதை கொண்டு வந்து வைக்கிறாங்க, 2ஆம் திருமணத்தையும் அதைத்தானே கொண்டு வந்து வைக்கிறாங்க. நாங்க சொல்லுவோம் அந்த சங்கிகள் என்று சொல்லி, அவங்க எதை கொண்டு வந்து வைக்கிறாங்க, பலதார திருமணத்தை. ஆனா அப்படி பேசுறவன் என்ன செய்வான், டேட்டிங் சொல்லி கள்ள தொடர்பு வைப்பான். அப்படி இல்லாட்டி மேற்கத்திய கலாச்சாரத்தில் உள்ளவன் அவன் திருமணமே தேவையில்லைன்னு 100 பெண்களை வச்சுக்கிட்டு இருப்பான். லிவிங் டுகெதர். அடே 100 பெண்களை வச்சு உன்னோட கலாச்சாரம் என்ன? இப்ப இது இங்கதான் சிக்கல். நாங்க எங்க குற்றவாளிகளாக நாங்க எங்களை உணர்றோம் என்றா, உண்மைதானே, அவன் ஒருத்தனுக்கு ஒருத்தியன் தான் வாழ்றான், 2 திருமணம், எப்படி இதை அவனுக்கு பதில் சொல்றது சொல்லாம இருக்கிறது உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஓரம் அவங்க அல்லாஹ் சொல்லிட்டான். அவனுக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும், எனக்கு தெரியலவா, யாராச்சும் ஒருத்தங்க கூட்டிட்டு போறேன், நான் எதுக்கு கூனி குறுகணும், நான் எதுக்கு குற்றவாளி ஆகணும், நான் எதற்கு வெக்கப்படணும், கூச்சப்படணும்? என் மார்க்கத்துல என்னை இந்த உலகத்தில் படைத்த என் ரப்பு அவனுடைய வார்த்தைகளால அல்லாஹ்வுடைய தூதருக்கு அனுப்பி இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சட்டமாக கொண்டு வந்திருக்கிறான். அவன் சொல்கின்ற போது அவன் சொல்வதற்காக நான் ஏன் வெக்கப்படணும், நான் ஏன் குற்றவாளியாக என்னை உணர வேண்டும்? இப்படி ஒரு மார்க்கத்திலேயே நான் இருக்கிறேன், அப்படியே நான் ஏன் என்ன உணரணும்? தலை நிமிர்ந்து சந்தோஷமாக என் ரப்பு எனக்காக தந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்று சொல்ல வேண்டிய மனிதர்கள் நானும் நீங்கள். எவனோ அவன் இஸ்லாத்தில் உள்ளவனா? இஸ்லாத்தில் உள்ள பெண்களும் சொல்லுவாங்க இதை, எனக்கு விருப்பம். உங்களோட விருப்பத்தை யாரு கேட்டது? நீங்க யாருன்னு கேட்கிறேன், விருப்பம் இருக்குதா இல்லையான்னு சொல்றதுக்கு. அல்லாஹ் ரசூலும் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க யாரு? சரியா தொழாதவ, நோம்பு பிடிக்காதவ, மார்க்க சட்டங்கள் ஒன்றுமே தெரியாம முஸ்லிம் என்ற பேர்ல வாழ்றவ, இவ சொல்லுவாவோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நீங்க சொன்ன என்ன சொல்லாட்டி என்ன?
அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன சட்டங்கள் இதெல்லாம். அது நடக்குதா இல்லைங்கிற சமூகத்தில் ஒரு கேலியாக அல்லாஹ்வுடைய சட்டத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி பேசுறது, அப்படி நினைக்கிறதே இறை நிராகரிப்பினுடைய தன்மை வெளிப்பாடு என்று இஸ்லாம் எங்களை எச்சரிக்கின்றது. அப்போ இறை நிராகரிப்பால் அல்லாஹ் அதுதான் சொல்லணும், லா தஅ்ததிரு, நீங்கள் சமாளிக்காதீங்க, கிண்டல் பண்ணிட்டு கேலி செஞ்சு கது கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், நம்பிக்கை கொண்டதற்கு பின்னாடி இறை நிராகரிப்பாளர்களாகி விட்டீர்கள். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், வமை யுஅத்திம் ஷஆயிரல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துவார்களோ, அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துவார்களோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது இறை அச்சத்தின் வெளிப்பாடாகும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். விருப்பம் இல்லை என்று சொல்றதுக்கு என்னுடைய மார்க்கமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தூதருக்கே அனுமதி இல்லை என்று இருக்கின்ற போது எனக்கு நானும் நீங்களும் யாருன்னு கேட்கிறேன். நபித்தோழர்களுக்கு இல்லாத அந்த 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 அதிகாரம் எனக்கும் உங்கள் நானும் நீங்களும் எதுக்கு எடுத்துக்கொள்ளணும்னு கேட்கிறேன். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வுடைய சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ, திருமறை குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது இறையச்சத்தின் வெளிப்பாடு என்று அல்லாஹ் சொல்றான். அந்த இறையச்சத்தின் வெளிப்பாடை வெளிப்படுத்தக்கூடிய உண்மையான இறையச்சம் உள்ளவர்களாக, மூமின்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். இன்னும் எந்த அளவுக்கு அல்லாஹ் எச்சரிக்கின்றான் என்றா குர்ஆன்ல, இப்படி யாரெல்லாம் எங்களை மார்க்க சட்டங்களை சுன்னாக்களை விமர்சனம் செய்கிறாங்களோ, யார் இந்த கேலி செய்கிறாங்களோ, அல்லாஹ் சொல்றான் அவங்கள நீங்க நண்பர்களாகவே எடுக்காதீங்க, அவங்கள விட்டு ஓரமாயிடுங்க. அப்படிப்பட்ட ஒருத்தன் கூட்டாளி அவங்களுக்கு தேவையில்லை இந்த உலகத்துல. அல்லாஹ் சொல்கின்றான் 5வது சூராவில் 57வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தத்தஹிதுல்லதீன தஹது தீனக்கும் ஹுஸுவன் வலஇபன் மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வல் குஃபார், வேதம் கொடுக்கப்பட்டவர்களையும் இறை நிராகரிப்பாளர்களையும் உங்களுடைய மார்க்கத்தை, உங்களுடைய தீனை விளையாட்டாகவும் கேலியாகவும் எடுத்துக்கொண்டவர்களை நீங்கள் நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி ஒரு கூட்டாளி தேவையில்லை. வத்தகுல்லா, அப்படி ஒரு கூட்டாளி தேவையில்லைன்னு சொன்னா, அந்த மாதிரி யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டங்களை திருமறை குர்ஆன் வசனங்களை கேலியாகவும் இது எனக்கு பிடிக்கலன்னு அல்லாஹ் சொல்றான், அப்படி உள்ளவங்களோடு நீ பழகாத, ஒதுங்கிடுன்னு அல்லாஹ் சொல்றான். தயமும் அதுவும் சில அதான் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த எவ்வளோ ஒரு அழகான மார்க்கம், லேச காட்டி தருது. என்ன, உங்களுக்கு உது எடுக்க கஷ்டமா, நீங்க தயமும் செய்யுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. சில பேர் எனக்கு தயமும் செஞ்ச ஒரு நெருடல், எனக்கு அந்த தொழுற மாதிரியே இல்லை. அப்படி என்ன அர்த்தம்னா, அவருக்கு தயமும் செய்யறது பிடிக்கலன்னு அர்த்தம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தண்ணியால உது எடுத்து தான் நான் தொழுதாத்தான் தக்குவாவின் உச்சகட்டம். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அல்லாஹ்வுடைய சின்னங்களை நீ கண்ணியப்படுத்தி அதுதான் தக்குவாவினுடைய வெளிப்பாடே என்று அல்லாஹ் சொல்றான். உனக்கு முடியலையா, நீ தயமும் செய்யறதுதான் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடே தவிர அதை எனக்கு பிடிக்கலன்னு ஒதுக்குறேன்னு என்ன அர்த்தம்? அந்த சட்டத்தை நீ விரும்பலன்னு அர்த்தம், வெறுக்கிறான்னு அர்த்தம். வெறுத்துட்டு தண்ணியால ஊதுவெடுத்து தொழுகிறது அவர் நினைக்கிறார் இதுதான் தக்குவாவினுடைய உச்சகட்டம் என்று. அது தக்குவாவினுடைய உச்சகட்டம் இல்லை, இறை நிராகரிப்பினுடைய அடையாளம் என்று அல்லாஹ் சொல்றான். இறை நிராகரிப்பானுடைய அடையாளங்கள் எப்படி மார்க்கத்தை தப்பு தப்பா நாங்க விளங்கி வச்சுக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்றான், வக்கத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாபி, இந்த வேதத்திலே நாம் உங்களுக்கு இறக்கி இருக்கின்றோம். அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்படுகின்ற போது, வயுஸ்தஹ்ஸஉ பிஹா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலிக்கு ஆக்கப்படுகின்ற போது, ஃபலா தக்உது மஅஹும் ஹத்தா யஹூது ஃபி ஹதீஸின் கைரி, வேறு பேச்சுக்களில் அவர்கள் ஈடுபடும் வரைக்கும் அவர்களோடு நீங்கள் உட்காராதீர்கள், அவர்களோடு சேராதீர்கள், அவர்களோடு அமராதீர்கள். இன்னக்கும் இதம் மிஸ்லுக்கும், அப்படி நீங்கள் சேர்ந்தால் மிஸ்லுஹும், அவர்களும் நீங்களும் ஒண்ணுதான். இறை நிராகரிப்பாளர்கள் அப்படி செஞ்சாங்கன்னா அவங்களோட உட்கார்ந்தா நீங்களும் அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி செய்பவர்கள், கிண்டல் செய்பவர். நீங்க அமைதியா, நாங்க என்ன நினைக்கிறோம், வாயால தடுக்கணும் அல்லது கையால தடுக்கணும், அல்ல அமைதியா இருந்துட்டா அது ஈமானுடைய குறைந்து. அல்லாஹ் சொல்றான், அந்த இடத்துல நீ வாயால சொல்லணும்,
கையால் தடுத்து இல்லையா அந்த இடத்த விட்டு எழும்பி போகணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மாயமூடி அமைதிய நண்பர்கள் கூட்டாளிமார்கள் என்ன செய்வது, அவங்களை விட்டு அவனுக்கு போக முடியாது. அல்லாஹ் சொல்ல இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றதை பார்க்கலாம். எனவே இந்த கேலி செய்கிறது, கிண்டல் செய்கிறது வந்து அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை, மார்க்க நிலைப்பாடுகளை நாங்கள் ஒருபோதுமே கை வைக்கக்கூடாது. விளையாட்டுக்கன்னாலும் சொல்லக்கூடாது, விளையாட்டாகவும் நாங்கள் சொல்லக்கூடாது. சரி, இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அதை எடுத்தால் ஒரு 15-20 நிமிஷம் போகும். உங்களுக்கு ஓகேயா? முக்கியமான ஒரு வசனம் உண்டு. சரி பாருங்கள், அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு. அல்லாஹ்வினுடைய சட்டங்களை அல்லாஹ் ஒன்றை சொல்ல வேணுமென்றே அதுக்கு எதிராக செய்கிறது இருக்குது இல்லை, அது பெரிய பாவம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆண்கள் பெண்கள் தலாக் விடுற விஷயத்தில் அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்கிறான். வைதா தல்லக்குத்துமுன் நிசா, உங்களுடைய பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்தால் ஃபபலகுன அஜலஹுன்ன, அந்த விவாகரத்து செய்து இத்தாவுடைய காலம் முடிகிறதுக்கு முன்னாடி அவங்களோட சேர்ந்து வாழ்றதா இருந்தால் வாழலாம் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் ஃபாம்சிக்கு ஹுன்ன பிமாரூஃபின், நல்ல முறையில் அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள். ஓ சர்ரிஹு ஹுன்ன பிமாரூஃபின், அல்லது நல்ல முறையில் அவர்களை நீங்கள் விவாகரத்து செய்து விடுங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் வலா தும்சிக்கு ஹுன்ன துராரல் லிதஅதது, வேண்டுமென்றே அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும், கொடுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களோடு சேர்ந்து வாழாதீர்கள். வேணுமென்றே பார்ப்போமே, நான் விவாகரத்து தரமாட்டேன், நீ எப்படி விவாகரத்து எடுக்கிறேன்னு பார்ப்போமே, சரி உன்னோடு நான் சேர்ந்து வாழ்கிறேன், உனக்கு நான் செலவுக்கு எப்படி தரேன்னு பார்ப்போமே, நீ யார்? சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் வமை யஃஅல் ذلك فقد ظلم نفسه, 2வது சூராவில் 231வது வசனம். யார் இப்படி செய்வார்களோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டார்கள். வலா தத்தஹிது ஆயாத்தில்லாஹி ஹுசுவா, அல்லாஹ்வுடைய வசனங்களை சட்டத்திட்டங்களை கேலியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சேர்ந்து வாழ்றேன், நல்ல முறையில் சேர்ந்து வாழு, விட்டுடுறியா நல்ல முறையில் விட்டுடு, அவளை சந்தோஷப்படுத்துறமே பூரிப்படைகிற விதத்தில் எவ்வளோ வேணும் நாங்கள் எடுத்துக்கோங்க, உங்களோட லைஃப் நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. பிள்ளைங்க இருக்கிறாங்களா, மாதம் நாங்கள் செலவுக்கு கெஞ்ச வைக்கிறது, பின்னாடி அவங்கள அலைய வைக்கிறது, 10,000 நியமிச்சா வந்து 2,000 கொண்டு போய் கொடுக்கறது, கஷ்டப்படுத்துறது. அல்லாஹ் சொல்கிறான் லா தத்தஹிது வலா தத்தஹிது ஆயாத்தில்லாஹி உஸுவா, அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலியாக கிண்டலாக எடுத்து அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், நான் உங்களுக்கு செய்த அருட்கொடைகளை கொஞ்சம் நினைச்சு பார்க்க கூடாதா? என் சட்டத்தை தானே நீ மீறுற, உன் வைஃபை நீ கொடுமைப்படுத்துறன்ற பேர்ல நீ எதை மீறுற? அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறுற. அல்லாஹ் சொல்றான் நான் உனக்கு செய்த அருட்கொடைகள் நீ நினைச்சு பார்க்க கூடாதா? வமா அன்ஸல அலைக்கும் மினல் கிதாபி வல் ஹிக்மதி, உனக்கு நான் இந்த வேதத்தையும் தந்திருக்கிறேன், ஞானத்தையும் தந்திருக்கிறேன். யஐதுக்கும் பி, அல்லாஹ் உங்களை எச்சரிக்கின்றான், உங்களுக்கு அறிவுரை சொல்கின்றான். வத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வஅலமு அன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீ அவளை கொடுமைப்படுத்துறதுக்கு நீ அவளோட சேர்ந்து வாழ்றியா அல்லது அவளோட சந்தோஷமாக வாழ்றதுக்கு சேர்ந்து வாழ்றியா, இது எல்லாத்தையும் அல்லாஹ் அறிந்தவன். எனவே அல்லாஹ் மிகப்பெரிய அறிவாளி என்று, வஅலமு அல்லாஹ் அறிந்தவன், அனைத்தையும் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இப்போ இந்த இது எங்களோட குடும்பங்களில் எத்தனை பேர் தங்களுடைய மனைவிமார்களுக்கு இப்படி செய்கிறாங்க, எங்களோட ஊர்களில் எத்தனை பேர் இப்படி செய்கிறாங்க. பிடிக்கலையா ஒதுங்கலாம், ஒதுங்கும் போது அவங்கள எந்த வகையிலையும் கஷ்டப்படுத்தாமல், இல்லாட்டி என்ன செய்கிறது, முதல் அமர்வுல இவனுக்கு வாழ விருப்பமே இல்லை, முதல் அமர்வுலையே அவவும் ஒத்துக்கொண்டு இவனும் ஒத்துக்கொண்டு பிரியலாம். அந்த அவட ஊர்லேருந்து இங்கேக்கு வரணும், ஆட்டோ பிடிச்சி தனியாக வர முடியாது, அல்ல 4-5 கிலோமீட்டர் வரணும், வேணுமென்றே 3, 4, 5, 6, 10 தடவைக்கு அவளை அலைய வைக்கிறது. இதெல்லாம் பெரிய பாவம். இதெல்லாம் நாங்கள் சின்ன விஷயமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், பெரும் பாவங்கள் இதெல்லாம். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீ மீறுற. நீ ஒரு பெண்ணை வந்து அந்த பெண்ணுடைய வாப்பா பேசுறதுக்கு அவங்கள வந்து பழி வாங்கணும் என்ற ரீதியில நீங்க செய்றீங்க. அல்லாஹ் சொல்றான் என் சட்டத்தை நீ வந்து கேலியாக கிண்டலாக எடுத்துக்கிட்டு இப்படி இருக்கிறியா, நான் உனக்கு என்ன சொல்றேன், விருப்பம் இல்லையா விட்டுடு, நல்ல முறையில் விட்டுடு. சேர்ந்து வாழ்றியா நல்ல முறையில் சேர்ந்து வாழு.
இடையில வந்து இப்படி செய்யறது இருக்குதே பெரும்பாவம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்படி இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடக்குதா இல்லை எங்கட சமூகத்துல? நடக்குது தானே. எங்கட நண்பர்கள் இப்படி செய்கிறாங்க, எங்கட குடும்பங்கள் உள்ளவங்க செய்கிறாங்க. அந்த பெண் எவ்வளோ கஷ்டப்படுவா. பிள்ளைய வளர்க்கணும், பிள்ளைய சமைச்சு கொடுக்கணும். இவன் வந்து எதுவுமே செய்ய மாட்டான், பிரிஞ்சிட்டான். பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஒரு பெண் எங்கட தங்கச்சா, எங்கட தாத்தவா, என்ன கஷ்டப்பட்டு வளர்க்குற என்னுடைய தாயா நாங்கள் நினச்சி பார்க்குறோமா? பெண்களை கண்ணியப்படுத்த சொன்ன ஒரு மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி அல்லாஹ் போட்ட எவ்வளோ படு மோசமாக எங்களோட மக்கள் நடந்து கொள்றாங்க. எங்களோட குடும்பங்கள் உள்ளவங்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடுமையான தண்டனையை பெறக்கூடிய ஒரு குற்றம். நாளை மறுமையில் வந்து பெரிய பெரிய தண்டனைகள் பெறுவதற்கான ஒரு காரியம் இது. இப்படி நாங்கள் யாருமே செய்யக்கூடாது. எங்களோட குழந்தைகளுக்கு நாங்கள் இப்படி இதெல்லாம் சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்கணும். என்ன நடக்குமென்னு தெரியாது. அப்படி நடந்தாலும் அழகிய முறையில் விவாகரத்து செய். குழந்தைகள் இருக்குதா, மௌத்து வரைக்கும் அவங்களுக்கு செலவுக்கு காசு கொடு. உன்னால் பொறுப்பெடுக்க முடியுமா நீ பொறுப்பெடு. அப்படி இல்லை, அவங்களுக்கு காசு கொடுத்து அந்த பிள்ளைங்களை அவனுடைய இன்னொரு திருமணம் முடிச்சா ஓகே, அவன் பார்க்கட்டும். பிள்ளைங்களை அவனுக்கு பொறுப்பெடுக்க முடியுமா பொறுப்பெடு. அப்படி இல்லைண்டா வந்து அது வரைக்கும் நாங்கள் தான் பொறுப்பு. நல்ல முறையில் அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மாதிரி இந்த சட்டத்தை மட்டுமில்லை, இன்னும் நிறைய சட்டத்திட்டங்களை நாங்கள் வேண்டுமென்றே எனக்கு பிடிக்கல, அல்ல எனக்கு இஷ்டம் இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி என்னால் நாங்கள் போகிறது இருக்குதே. அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு நான் எவ்வளோ அருட்கொடைகளை செய்திருக்கின்றேன். என்னுடைய வசனங்களுடைய விஷயத்தில் நீ இப்படி நடந்து கொள்ளாத, கடுமையான தண்டனை கிடைக்கும். எனவே இந்த கேலிக்கும் கிண்டலுக்கும் இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை சுண்ணாக்களை ஆக்குறது இருக்குதே சாதாரணமான பாவங்கள் அல்ல, பெரும் பாவங்கள். எங்களை இஸ்லாத்தை விட்டே வெளியே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாவங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் முஸ்லீம்களாகவே வாழுகின்றோம் என்று நினைத்து நாளை மறுமையில் போய் நின்றா இறை நிராகரிப்பாளர்களுடைய கூட்டத்தில் அந்த பட்டியலில் எங்களோட பேர்களும் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நஊது பில்லாஹ். எங்கள் எல்லாரையும் அல்லாஹ் அதிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை, இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை, குர்ஆனையும் சுன்னாவையும் தலைக்கு மேலே வச்சு மதிக்குகின்ற அந்த தக்வாவினுடைய வெளிப்பாடை வெளிப்படுத்தக்கூடிய உண்மையான மூமின்களாக முஸ்லிம்களாக நாங்கள் இருப்போம். வல்ல ரஹ்மான் இந்த கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் அப்பால்பட்ட ஒரு எங்களுடைய உள்ளங்களாலேயே இஸ்லாத்தை ஆழமாக நேசிக்கக்கூடிய மனிதர்களாக மூமின்களாக நாங்கள் மாறுவோம். நமக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.